என்னடா மச்சான் எல்லாம் பிரிஞ்சு போறியே ஃபீலிங்கா இருக்கியா? ஆமாம், நம்ம 3 வருஷம் லவ் பண்ண பாரு. போடா, நானே கேம்பஸில் செலக்ட் ஆகலன்னு ஃபீலிங்கில் இருக்கேன். அடச்சா, இதான் ஒரு மேட்டராடா. அதான் நான் செலக்ட் ஆகிட்டேன்ல. டேய், நீ அடி வாங்க போகிற. அது இல்லை மச்சி, நான் இப்போ செலக்ட் ஆகிட்டேன்ல, அங்கேயே உனக்கு ஒரு வேலை பார்க்குறேன் மச்சி. நடக்கிறத பேசுகிறா. இப்போ என்னதான் பண்ணலான் இருக்க? அதான்டா ஒன்றும் புரியல. அக்காவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யலான்னு இருக்க மச்சி. சரி, அக்கா கிட்ட கேளு. ஹலோ அக்கா. சொல்லுடா சதீஷ், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேங்க்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கேம்பஸ் இன்டர்வியூ என்னாச்சு? இல்லைக்கா, சரியா இங்கிலீஷ் பேச வராதனால கேம்பஸில் செலக்ட் ஆகலை. என்னடா சொல்ற? நான் வேற மாமா கிட்ட உன்னை பத்தி பெருமையா சொல்லி வச்சிருக்கேன், கேம்பஸ்ல எப்படியோ செலக்ட் ஆயிடுவேன்னு. இப்போ அக்கா, நான் ஊருக்கு கிளம்பட்டுமா இல்லை எப்படி? சரி, நீ ஒன்று பண்ணு. நம்ம பக்கத்து வீட்டில் பாலு ஒன்றா இருந்தார்ல, அவர் ரூம்ல தங்கி நீ வேலை தேடு. வேலை கிடைச்ச பிறகு நீங்க வா. சரி, நான் வச்சிட்டா, கோயிலுக்கு கிளம்புறேன். மச்சான், அக்கா என்னடா சொன்னாங்க? அக்கா, காலேஜ் பக்கத்தில் அண்ணன் வீடு இருக்குடா, அங்கேயே தங்கி வேலை தேட சொல்லியிருக்காங்க. சூப்பர் மச்சி, இனிமே எப்போ மேட்ச் கூப்பிட்டாலும் வந்துடுவேன். அடுத்த வாரம் பெட் மேட்ச் ப்ராக்டிஸ் வந்துடும் மச்சி. சரி வா, அண்ணன் வீட்டில் ட்ராப் பண்ணிவிடு. டேய், எப்படா வந்தேன்? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேண்ணா. ஊர்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. அக்கா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஆமாண்ணா, அக்கா இங்கேயே தங்கி வேலை தேட சொல்லியிருக்காங்க. அப்படியா? சரி, ஓகே. உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணான்னு கேளு. சரியா? என்னடா இவ்வளோ சீக்கிரமா கிளம்பிட்ட? இன்டர்வியூக்கா போற? ஐயோ, என்னடா மேட்சுக்கு போறேண்ணா. என்னடா சொல்ற? நானும் ஒரு வாரமா பார்க்குறேன், பேட்டும் கையுமா தான் சுற்றிட்டு இருக்க. உனக்கு இன்டர்வியூ பண்ணணும்னு ஐடியா இருக்கா இல்லையா? இல்லைண்ணா, நானும் இன்டர்வியூ போயிட்டு தான் இருக்கேன். எனக்கு சரியா இங்கிலீஷ் பேச தெரியாதனால எங்கேயும் வேலை கிடைக்கலண்ணா. ஓ, இதான் உன் பிரச்சனையா? ஆமாண்ணா. எங்கள் ஆஃபீஸில் கூட மெயிலிங் பாஸ் ஒர்க் தான்டா. இங்கிலீஷ் மிஸ்டேக் இல்லாமல் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். இன்னி கூட இன்டர்வியூ இருக்கு, வரியா? அண்ணா இல்லைண்ணா, மேட்ச் போகணும். சரி, மேட்ச் முடிஞ்சு எத்தனை மணிக்கு வருவேன்? 9 மணி ஆகுண்ணா. சரி, என் பைக்கை விட்டுட்டு போகிறேன். 10 மணிக்குள்ள ஆஃபீஸ் வந்து சேரு, சரியா? சரிண்ணா. ஹலோ, எங்கடா இருக்க? ஆஃபீஸ்க்கு வந்துட்டேண்ணா. வந்துட்டியா? இரு வரேன். என்னடா செருப்பு போட்டு வந்திருக்க? எப்படா வர சொன்ன? எப்படா வர? இல்லைண்ணா, டிராஃபிக். இதுக்காட உங்ககிட்ட பைக் கொடுத்தமிச்ச? முதல் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணு. சரி. எதுவும் வந்தாலும் ரூம் வந்து பேசலாம். சீக்கிரமா உள்ள போ. ஓகே, யூ ஆர் செலக்டட். எனக்கு டைமிங் தான் முக்கியம். 1 மினிட் லேட்டாக வந்தாலும் அன்னைக்கு உங்களுக்கு லீவ் தான், சரியா? ஓகே சார். என்னடா எப்போ வந்த? இப்போ தானே வந்தேன். இன்டர்வியூ அட்டன் பண்ணியா? வேலை கிடச்சிச்சுண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். ஓகேடா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஃபஸ்ட்டு 15 days ட்ரைனிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ட்ரைனிங்க்கு சீக்கிரமாக போகணும். ஓகே. சின்ன ஹெல்ப்ண்ணா. ஹெல்ப்பா? சொல்கிறா, என்ன ஹெல்ப்? உங்கள் பைக்கு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா. பைக்கா? பெட்ரோலும் நானே போட்டுக்கிறேண்ணா. பெட்ரோல் சரிடா, எடுத்துக்கோ. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். சரியா?
ஒரு வேலை கிரிக்கெட் விளையாட போறானோ, இவனை போய் வேலைக்கு சேர்த்து விட்டோம் பார். டேய், என்னடா ஆச்சு உனக்கு? வேலைக்கு போகணும்னு ஐடியா இருக்கா இல்லையா? வேலைக்கு தானே போயிட்டு இருக்கேன். இந்த ட்ரெஸ்லேயே போ வேலைக்கு. நீங்கள் நியூஸ் பேப்பரே பார்க்கலையா? என்ன நியூஸ் பேப்பர் எதுக்கு? ஒரு நிமிஷம் இருங்க. என்னடா உன் ராசிக்கு வேலைக்கு போகக்கூடாதுன்னு என்ன போட்டிருக்கா? இதை பாருங்க. ஆ? என்னடா இது? ₹1 ₹2 ஏற்றுவான்னு பார்த்தா ₹7,000 ஏற்றிருக்கான். அட பாவிங்களா! கொஞ்சம் வெயிட் பண்றா, நானும் உன் கூடயே வரேன். சரியா? சரிண்ணே. இனி என்னதான் பண்ணாலும் நம்மால பெட்ரோல் விலையை குறைக்க முடியாது. நம்மள மாதிரி நடுத்தர மக்களை பொறுத்த வரைக்கும் இது மாதிரியான வாகனம்லாம் அவசரத்துக்கு பயன்படுத்தணுமே தவிர அனாவசியமா பயன்படுத்தக்கூடாது. இப்படி அனாவசியமா பயன்படுத்தி நாமே நம்முடைய விலையை அதிகமாக்கிக்கிறோம். நாம அதிகமா பயன்படுத்துறதால தான் தட்டுப்பாடு வருது. அதற்காக அரசும் அதிகமான விலை கொடுத்து இறக்குமதி செய்யுது. பெட்ரோல் விலை ஏறுதுன்னு சொன்னாலும் நம்மள எத்தனை பேர் மைலேஜ் அதிகமா தர பைக்கை வாங்குறோம்? என்னதான் ஆபீஸ் பக்கத்துல இருந்தாலும் ஆபீஸுக்கு லேட்டா தான் போறோம். ஏன்னா நம்ம கிட்ட பைக் இருக்கிற தைரியம் தான். இப்பெல்லாம் யாருக்கு ஜாக்கிங்கும் வாக்கிங்கும் போக நேரம் இருக்கு? இது மாதிரி நாம நம்மளை சுற்றி இருக்கிற இடங்களுக்கு நடந்து செல்வதே நம்ம உடம்புக்கும் நல்லது, நம்ம வருமானத்துக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. யாரு கண்டா 2020க்கெல்லாம் இது மாதிரி நடந்து போறதே ஃபேஷனா மாறிடும். நான் இப்பவே மாறிட்டேன். நீங்க மாறுறதும் மாறாததும் உங்க விருப்பம்.